பார்த்து வருகிறோம். திமுக உடனான பேச்சுவார்த்தையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கி இருக்கிறது. இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடையே தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையானது தொடங்கி இருக்கிறது. அண்ணா அறிவாலயத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார், சட்டமன்ற குழு தலைவர் சிந்தனை செல்வன் அடங்கிய தொகுதி பங்கீட்டு குழுவினர் தற்பொழுது வந்திருக்கிறார்கள். திமுக தொகுதி பங்கீட்டு குழுவோடு இந்த பேச்சுவார்த்தையானது தொடங்கி இருக்கிறது. ஏறக்குறைய முதல் சுற்று அனைத்து கட்சிகளோடு திமுக பேசியிருக்கக்கூடிய நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இன்றைய தினம் முதல் சுற்று பேச்சுவார்த்தையாக நடைபெறுது. ஏற்கனவே 6 சட்டமன்ற தொகுதியில கடந்த தேர்தலின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்டது. இந்த முறை கூடுதல் இடங்களை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில தற்பொழுது பேச்சுவார்த்தையானது தொடங்கி இருக்கிறது. மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு இடங்களை குறைக்க வேண்டும் என்று திமுக தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தையின் போது வலியுறுத்தினார்கள். புதிய கட்சிகள் வரவை எடுத்து இந்த தொகுதிகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கக்கூடிய நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூடுதல் இடங்களை கேட்டு தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த முதல் சுற்று பேச்சுவார்த்தையில அதே எண்ணிக்கை வழங்குவதற்கு திமுக தயாராக இருப்பதாக ஒரு தகவல் எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில திருமாவளவனுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லது தொகுதி பங்கீட்டு குழுவினர் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கப் போகிறார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தெரிய வரும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.